ஹலோ ஹாய். கடையில் வாங்குறதெல்லாம் என்னங்க கரம் மசாலா, அதை விட இது சூப்பராகவும் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். ஒரு டைம் நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு, அன்னாச்சி பூ வந்து ஒரு 7 8. நான் அடுப்பே பற்ற வைக்கலிங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் கிராம்பு, ஒரு 10 போல் மராட்டி முக்கு. மேக்ஸிமம் நான் சொல்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கரம் மசாலா வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பொருள் வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. பட்டை பார்த்திங்கன்னா சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சுருள் பட்டை வந்து ஒரு பட்டை ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரு 20 போல் ஏலக்காயும், கருப்பு ஏலக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து நட்மக், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க, அது ஒரு அரை ஜாதிக்காய் ஆட் பண்ணி இப்போ தான் வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஜாதி பத்திரி, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், 10 போல் பே லீஃப், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகும். சூடாகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப வறுத்திங்க அப்படின்னா கருகிரும், கருகிச்சு அப்படின்னா கசப்படிச்சிரும். ஸோ பார்த்து வறுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா கரம் மசாலா ரெடி. நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் சாஜீரா ஆட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் இது கூடவே வரமிளகா சேர்த்து அரைச்சிப்பாங்க. நான் வந்து தனியாக தூள் போட்டுப்பேன் அப்படிங்கிறங்காட்டிக்கு இதில் வரமிளகா ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டேக் கேர், டாடா.